அனைவருக்கும் வணக்கம். திருமந்திர சிந்தனை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. திருமூலர் பெருமான் திருக்கூத்து என்ற தலைப்பிலே இறைவனின் தோற்றம் எவ்வாறு அடியார்களுக்கெல்லாம் விளங்குகின்றது, தனக்கு எப்படி விளங்கியது என்பதையெல்லாம் விவரித்து ஒரு பாடலில் மிக அழகாக சொல்லோவியமாக காட்டுகின்றார். சிற்றூர்களிலே புளிய மரத்திலே இருந்து அறுவடை செய்த புளியை வீட்டிற்கு கொண்டு வரும் பொழுது அவையெல்லாம் நீளமாக சோட்டான் என்று சொல்வார். அப்படி நீளமான கொட்டையோடு இருக்கின்ற புளியம்பழத்தை கூடையிலே கொண்டு வருவார்கள். வீட்டிலே அவற்றை காய வைத்து பக்குவம் செய்து பானைக்குள் வைத்துக் கொள்வார். புளிய மரத்தினுடைய எந்த பாகத்தை கண்டாலும், எந்த பாகமும் புளிக்கும் என்றாலும் அவற்றை கண்டாலெல்லாம் நம்முடைய நாக்கில் நீர் ஊறாது. புளியம்பழத்தை தோடு நீக்கிய புளியம்பழத்தை காணுகின்ற பொழுது நம்முடைய நாக்கிலே நம்மை அறியாமலேயே உமிழ்நீர் சுரக்கும். இந்த இயல்பான ஒரு வழக்கை வைத்து திருமூலர் பெருமான் ஒரு பாடல் புனைகின்றார். புளி கண்டவர்க்கு புனல் ஊறுமா போல். புளியை பார்த்தவுடனேயே நம்முடைய நாக்கிலே உமிழ்நீர் ஊறும். அது இயல்பாகவே நடக்கின்ற ஒரு செயல். எப்படி சர்க்கரை நோயாளர்களுக்கு இனிப்பை கண்டால் எவ்வளவு விருப்பம் எழுகிறதோ, அதைப் போல புளியை காணுகின்ற அனைவருமே அவர்களுடைய நாவிலே நீர் ஊறுவதை உணரலாம். இன்னும் மகப்பேறு வாய்ந்த பெண்களெல்லாம் புளிப்புச் சுவையை மிகுதியும் விரும்பி உண்பார்கள். அதைப்போல புளி கண்டவர்க்கு புனல் ஊறுமா போல், நாவிலே நீர் ஊறுவது போல அந்த ஆனந்தமா நடராஜ பெருமானுடைய தில்லையிலே கடகசபையிலே பொன்னம்பலத்திலே ஆடுகின்றானே, அந்த நடராஜ பெருமானுடைய திருக்கூத்து, அந்த திருக்கூத்தினை கண்டவர்க்கெல்லாம் புளி கண்டவர்க்கு புனல் ஊறுமா போல் நாக்கில் நீர் ஊறும். களிக்கும் திருக்கூத்து, அவனுடைய திருநடனத்தை, ஆட்டத்தை, இந்த உலகம் இயங்குவதற்காக அவன் ஆடுகின்ற அந்த காஸ்மிக் டான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அம்பலத்து ஆட்டத்தை காணுகின்ற பொழுது வாயிலே உமிழ்நீர் ஊறுவது போல புனல் நல்ல உமிழ்நீர் சுரந்து அவனை ஈர்க்கின்ற விதமாக, அவனை உண்பது போல, கண்ணால் கண்டு பருகுவது போல உமிழ்நீர் ஊறி அதை விருப்பப்பட செய்கின்றான். கண்டவர்க்கெல்லாம் துளிக்கும் அருட்கண்ணீர். அந்த ஆனந்த நடனத்தை பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக உள்ள நமக்கே நெடுநாள் கழித்து அவன் சன்னதிக்கு சென்றால், ஐயா, இத்தனை நாள் வந்து தரிசனம் செய்யாமல் இருக்கின்ற சூழ்நிலை உண்டாயிற்றே என்று கண்ணீர் வருவது போல அடியார்களுக்கு, அருளாளர்களுக்கெல்லாம் அவர்கள் நெகிழ்ந்து நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றழும் கண்ணீர். அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று வள்ளற்பெருமான் பாடுவது போல அடியார்களெல்லாம் அந்த சிதம்பரத்திலே சென்று அந்த ஆனந்த நடனத்தினை காணுகின்ற பொழுது திருமூலர் சொல்லுகின்ற அத்தனை உணர்வுகளும் அவர்கள் உடம்பிலே மெய்ப்பாடுகளாக வெளிப்படுகின்ற தன்மையை
திருமூலர் உணர்ந்தார், உணர்ந்தபடி பாடு வைத்தார். அடியார்களும் பலப்பட பாடி வைத்திருக்கின்றார். ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வேன் தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிபவர் உள்ளத்து ஆனந்தக் கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகுந்தாய் துண்டனேன் விளம்புமா விளம்பே என்று திருவசைப்பாவிலே திருமாளிகைத் தேவர் பாடுகின்ற பாடல் நாம் அனைவரும் அறிந்தது. அங்கே ஒளிவளர் விளக்காக உழப்பிலா இன்பத் தேனாக விளங்குகின்ற இறைவன் ஆடுகின்றான் என்ற கருத்தினை ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்குகின்ற அந்த இறைவன் ஆடுகிறான் என்ற கருத்தை அழகாக படம் பிடிக்கிறது திருமாளிகைத் தேவரின் பாடல். பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் பாடுகின்ற பொழுது அந்த ஆனந்த கூத்து எப்படி இருந்தது என்று காட்டுகின்றார். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை புதுநடம் போற்றி போற்றி என்று பாடுவார். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாக அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்று சேக்கிழார் பெருமான் பாடுவது போல இறை அடியார்கள் எல்லாம் அவனை சென்று காணுகின்ற பொழுது என்னென்ன உணர்வுகளை பெற்றார்கள் என்பதை பெரிய புராணமே காட்டுகின்றது. அப்பர் பெருமான் செல்கின்றார், அந்த ஆனந்த நடனத்தினை காணுகின்றார். கையும் தலைமிசை புனை அஞ்சலி என கண்ணும் பொழிமழை ஒழியாதே பெய்யும் தகைய கைகள் கும்பிட்டவாறே இருக்கின்றன. கண்கள் மழை பொழிவது போல கண்ணீர் பொழிந்து கொண்டே இருக்கும். கரணங்கள் எல்லாம் உடன் உருகுகின்றன. மெய் தரையில் விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி எழுந்து எழுந்து வணங்கி வணங்கி ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் அளவின்றால் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் பாடுவார். சுந்தரர் பெருமான் சென்று இறைவனை காண்கின்ற பொழுது 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணம் ஒரு 3 திருந்து சாத்வீகமேயாக இந்துவாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையின் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் என்று சுந்தரர் பெருமான் நடராஜ பெருமானை கண்டபொழுது அவருடைய மெய் இயல்பு எப்படி இருந்தது என்பதை பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் விவரிக்கின்றார். அத்தகைய அருளாற்றல் மிக்க வடிவமாக திருமேனியாக முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் வெற்றியனாய் விளங்குகின்ற அந்த பெருமானுடைய திருவருள் தோற்றமே எல்லாருடைய இதயத்திலும் எழிலாக ஓவியமாக தீட்டப்பட்டு இருக்கின்றது இருக்கும் என்பதையெல்லாம் இப்படி 4 வரிகளிலே நயமாக காட்டுகின்றார் திருமூலர் பெருமான். காரைக்கால் அம்மையார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடிக்கு இருக்க என்றார் என்று காரைக்கால் அம்மையார் இந்த நடராஜ பெருமானுடைய
திருக்கூத்தை காணுகின்ற போது பாடுகின்றார் என்று இலக்கியங்கள் பேசுகின்றன. அப்படி இறை அடியார்களெல்லாம் சென்று காணுகின்ற பொழுது துளிக்கும் கண்ணீர், சோர் நெஞ்சு உருக்கும், சோர்வடைந்த நெஞ்சினை உருக்கி நம்மை ஆட்கொள்ளும். இதனால் சோர்வடைகின்றது? பிறவி பெருங்கடலை ஒழிக்க முடியாமல் தவிக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து மீண்டும் மீண்டும் பிறந்து வினைகள் காரணமாக பிறந்து பிறந்து துன்பப்படுகின்ற அந்த நிலையினை, சோர்வினை உருக்கி, தங்கத்தை உருக்கி தகவான ஆபரணங்கள் செய்வது போல அடியார்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் உருக்கி நீக்கி மாசற்று விளங்க நமக்கு இறைவன் வழிகாட்டுவான் என்ற வழியிலே சோர் நெஞ்சு உருக்கும் ஒளிக்குள் ஆனந்தத்து அமுது ஊறும் உள்ளத்திலே அமுது ஊறுகின்ற வகையிலே அவனை நினைக்கின்ற பொழுதே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே என்று சொல்வது போல அவன் ஆறா அமுதமாக இருக்கின்றான், தில்லையிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றான். அந்த திருக்கூத்து தெய்வக்கூத்தாக, தெய்வ நடத்தரசே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வள்ளலார் பாடுவது போல அடியார்களுக்கு பேரருள் பெரும்பொருளாக இருக்கின்ற சிவபெருமான் பேரருளை வழங்குவதற்காக தில்லையம்பலத்திலே இந்த உலகம் இயங்குவதற்காக ஆடிக்கொண்டிருக்கின்றான். அந்த திருக்கூத்து ஆனந்த வெள்ளம் என்று நமக்கு காட்டுகின்றார் திருமூலர். பாடலை பார்ப்போமா? குளிக்கண்டவர்க்கு புனல் ஊருமா போல் களிக்கும் திருக்கூத்து கண்டவர்க்கெல்லாம் துளிக்கும் அருட்கண்ணீர், சோர் நெஞ்சு உருக்கும் ஒளிக்குள் ஆனந்தத்து அமுதூறும் உள்ளத்தே என்பது அந்த பாடல். நாளையும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.